சீமான் என்ன நினச்சிட்டு செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய அரசியலே எனக்கு தெரியல. எதை இப்போ திடீர்னு கேட்டால் முருகன் எங்கள் அப்பாங்கிறாரு, திடீர்னு கேட்டாக்கா சனாதனத்தை சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு, திடீர்னு கேட்டாக்கா நீ என்னை தவிர மற்ற எல்லாரும் தெலுங்காங்கிறாரு. ஒன்றுமே புரியலையே. அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி எதாவது தெரியுமா? நாம் தமிழர் பேர் வச்சுட்டு சுற்றுறாரு. தஞ்சாவூர் கோயிலே அவர் சரியாக பார்த்ததுலேன்னு தெரியும். தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளார கர்ப்பகிரகத்துக்குள்ளார போய் பாருங்க. அப்போ தான் இவர் என்ன பண்ண, இவர் தெலுங்குக்காரரு, கிருஷ்ணதேவராயன் காலத்தில் வந்தவர். கிருஷ்ணதேவராயன் வந்து இங்கேருந்து தாசியை தான் கூப்பிட்டு போனான ஒழிய அங்கேருந்து இங்கே தாசியை கூப்பிட்டு வரல. அங்கேயே தாசி இருந்தாக்கா அவங்க கட்டிக்கிட்டு இருந்திருக்க மாட்டானா? என்னை வந்து சிபிஐயில் கேள்வி கேட்டாங்க. எனக்கும் பிரபாகரங்க என்ன உறவுன்னு சொல்லி என்னை வந்து போட்டு ஒரு நாளே பெரட்டி எடுத்தாங்க. கூடவே இருந்து சாப்பிட்ட சமைச்சு போட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த சீமானை வந்து எந்த போலீஸாக கேட்டுச்சா? இதெல்லாம் இவருக்காக நான் சொல்லலை, மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி போலிகளை நம்பிட்டு ஏமாறாதீங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அவர் பிரபாகரனை பார்த்தாராங்கிறது என்னுடைய சந்தேகமாக இருக்கு. எல்லாமே பிராமணர்கள், ஒரு சுற்றி நிறைய பிராமணர்கள் இருந்தாங்க. அவருடைய அதிகாரிகள் நிறைய பேர் பிராமணர்கள் இருந்தாங்க. அதனால நம்முடைய ஆட்சி நடந்ததுன்னு சொல்லி தான் எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை அவங்க கொடுத்தாங்க. ரெண்டாவது, அந்த கடவுள் மறுப்புங்கிறத வந்து எம்ஜிஆர் பெருசாக எடுக்கவே இல்லை. இப்போ பழனிசாமி வந்திருக்காரு, தமிழர். பன்னீர்செல்வம் வர்றார், தமிழர். ஸ்டாலின் தமிழர். அவங்கெல்லாம் தமிழர்கள் தான், எல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் நீ யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிற? ஜெயலலிதாவை கொண்டு வரணும்னு நினைக்கிற. ஆனால் அந்த அம்மா உன்னை காலவாரிடுச்சு. தேவர் வந்து பெருசாக நினச்சிக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு நேதாஜியை வந்து இது பண்ணாருன்னா, தான் சாப்பிடும்போது இன்னொரு தட்டை வச்சு அதில் எல்லாத்தையும் பரிமாற வைப்பாராம். அதாவது நேதாஜி வந்து சாப்பிடுவார் தான் கூட அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸ் மேலே அவர் இருந்தார். சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரு ஆளை நேதாஜி ஆக்கினதே முதல்வர் தேவர் தான். இவர் தான் உருவாக்குனார். இல்லாட்டி போன நேதாஜி எவனுக்கு தெரியும்? இவர் தான் உருவாக்குனார். அதே மாதிரி அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு FTP தமிழ். இன்று நம்முடன் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நமக்கு நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். இன்னொரு பெரிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் உள்ளது தமிழ் தேசிய சித்தாந்தம் ஒன்று. இது முன்பே 60களில் இவர் ஆதித்தனாருக்கு கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி தான் இப்போ சீமான் போன்றவர் நடத்தியிருக்காங்க. ஸோ தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு வந்து எந்த அளவுக்கு இங்கே ஒரு தேசியத்தை வந்து நாம் தமிழர் அவருக்கு ஆதித்தனார் கொண்டு வரல. ஆதித்தனார் பெருகுணத்தை தான் பேசினார். தமிழ் தேசியம்னு ஆரம்பிச்சு வந்து ஏபிகே சம்பத் திமுக விட்டு விலகின உடனே தமிழ் தேசிய கட்சின்னு ஆரம்பித்தார். ஒரே ஓவராக காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே போனார். அந்த அளவுக்கு போனார். அது எடுபடலை. அந்த பேர் தான் இப்போ இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழருங்கிற பேர் இதில் நாம் தமிழருங்கிற பேரில் ஆதித்தனார் ஆரம்பித்தார். ஆதித்தனார் ஏறத்தாழ வந்து பிரிவினவாதம் தான் பேசினார். பிரிவினை தடைச்சிட்டு வந்தப்பறம் தான் அவங்க அடங்கிட்டாங்க. இவரும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன பேசுகிறாரு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. சீமான் என்ன நினச்சிட்டு செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய அரசியலே எனக்கு தெரியலையே. எதை இப்போ திடீர்னு கேட்டால் முருகன் எங்கள் அப்பாங்கிறாரு, திடீர்னு கேட்டாக்கா சனாதனத்தை சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு, திடீர்னு கேட்டாக்கா நீ என்னை தவிர மற்ற எல்லாரும் தெலுங்காங்கிறாரு. ஒன்றுமே புரியலையே. அவருடைய இதை புரியல நமக்கு. அவருடைய பாலிசி என்னன்னு தெரியலையே. என்னதான் சொல்ல வர்றாரு உங்களுக்கு புரிஞ்ச? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாரு. தப்பு இல்லை, தமிழ் தான் ஆளணும். இப்போ திராவிட கட்சிகளில் வந்து தமிழ் அல்லாதவர்கள் ஆள்றாங்க, அதனால தமிழ்நாடு வளரல. நீங்கள் தமிழ்நாடு தமிழ் ஆகும்போது இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் தமிழ்நாட்டு தமிழருக்கு அப்படின்ற மாதிரி வரும். யார் வேணாங்கிறா? இப்போ ஸ்டாலின் தமிழர் இல்லைங்கிறார். அவர் எப்படி? அவர் வந்து கலைஞர் வந்து அவர் அது உங்களுக்கே தெரிஞ்சு, கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பேச்சு விவாதம் வரும்போது எம்ஜிஆர் நீங்கள் தெலுங்கர்னு கலைஞர் சொன்னார். கலைஞர் எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லும்போது நீங்கள் தெலுங்கர்னு சொன்னார். அது கலைஞர் தெலுங்கர்ன்ற அந்த பேச்சு பொது வழியில் நிறைய பேர் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? எனக்கு ஆட்சேபம் இல்லை. பூர்வ குடிபத்தில் அவர் தமிழுக்கு அவரளவுக்கு யார் தொண்டாற்றி இருக்கிறது, அவர் தெலுங்குன்னு சொல்லக்கூடாது. இல்லை, எம்ஜிஆரே தமிழன்னு சொன்ன நாளுங்க தானே நீங்கள். கலைஞர் தெலுங்குன்னு என்ன? தேவதாசிகள் இனத்தை சேர்ந்தவருங்கிறாங்க. தேவதாசி இனத்தை வந்து பெருசாக ஆதரித்தவன் யார் தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு தலைவர், ஒரு பேர் என்ன, சீமான். அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி எதாவது தெரியுமா? நாம் தமிழர் பேர் வச்சுட்டு சுற்றுறாரு. தஞ்சாவூர் கோயிலே அவர் சரியாக பார்த்ததுலேன்னு தெரியுது. தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளார கர்ப்பகிரகத்துக்குள்ளார போய் பாருங்கள். படியேறி போகணும். உள்ளே போனீங்கன்னா கர்ப்பகிரகத்தை லிங்கம் இவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கு மேலே அந்த கோபுரம் ஆரம்பிக்கும். கோபுரம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்கும் சைடில். அது உள்ளே போனீங்கன்னா 64
பரதநாட்டிய சிற்பங்கள் இருக்கும். தேவதாசி முறையை கொண்டு வந்ததே அவன் தான், ராஜராஜ சோழன். அவன் தான் ஆதரிச்சான். அந்த முறையை கொண்டு வந்ததே அவன் தான். சோழ தேசத்துல தான் அவங்க இருந்தாங்க. கிருஷ்ணதேவராயன் வந்து ஆண்டாள் மேல இருந்த பக்தியில அவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வர்றான். அவன் மேல இருந்த பக்தி, அவன் மேல இருந்த பக்தியில ஆமுக்த மால்யதன்னு ஒரு புத்தகமே எழுதுறான் அவளை பத்தி. அவளை பார்க்கணுங்கிறது அங்க வந்தபோது அங்க நடனம் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு தேவதாசம் அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு அவளை கூட்டு போறான். இங்க தமிழ்நாட்டில் இருந்த தேவதாசியை கட்டிக்கிட்டு போனான். தேவதாசி முறைகள் கிருஷ்ணதேவராயன் கொண்டு வரல. இங்க தமிழ்நாட்டில் இருந்த தேவதாசியை கட்டிக்கிட்டு தான் அவன் போறான் கிருஷ்ணதேவராயன். இந்த கதையை எப்படி மாத்துறாங்கன்னா, கிருஷ்ணதேவராயன் காலத்துல தான் தேவதாசி இங்க வந்தாங்கன்னு. உண்மையை சொல்லணும்னா கிருஷ்ணதேவராயன் இங்க இருந்த தேவதாசியை கட்டிட்டு போனவான். ராஜராஜ சோழன் காலத்துல தான் தேவதாசி முறையே வருது. சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் இதை வச்சுக்கிட்டு கலைஞர் வந்து தெலுங்கை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கதையை இவர் என்னத்தை கிளப்பி விட்டாருன்னா, தன்னை மலையாளின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ பொன்னையன் என்ன பண்ணாருன்னா, அவரை வந்து கவுண்டர் ஆக்கிறதுக்கு பார்த்தார். மன்னாடியார் பரம்பரைன்னு எம்ஜிஆர் சொல்லுவார். நான் வந்து மன்னாடியார் பரம்பரை. இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மன்றாடியார் இருக்கார் இல்லையா, அந்த மன்றாடியார் இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு மன்றாடியாருங்கிறது கவுண்டர்களோட ஒரு பிரிவு. அதை சேர்ந்தவங்க சொல்லிட்டு எம்ஜிஆருடைய தாத்தா முறையில் இருந்தவர் அவங்க ஊருக்கு போய் மருந்தூரில் போய் மன்றாடியாருங்கிறது அந்த ஆள் தெளிவாக சொல்லிட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் அசல் ஒரிஜினல் மலையாளம் தான், போய்கிட்டே இரு, நாங்களாம் மலையாளிஸ் தான் அப்படின்னு அப்புறம் தான் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தான் இவர் என்ன பண்ண, இவர் தெலுங்குக்காரரு, கிருஷ்ணதேவராயன் காலத்தில் இருந்தவர். கிருஷ்ணதேவராயன் வந்து இங்கேருந்து தாசியை தான் கூப்பிட்டு போனான ஒழிய அங்கேருந்து இங்கே தாசியை கூப்பிட்டு வரல. அங்கேயே தாசி இருந்தாக்கா அவங்க கட்டிக்கிட்டு இருந்திருக்க மாட்டானா? சரித்திரத்தை எப்படி தன்னுடைய வசதிக்கு மாத்துறாங்க. இதை வச்சுட்டு ஒரு தெலுங்கு இருக்கட்டுமே, அந்த தெலுங்கு பண்ண தமிழ் நீ பண்ணிருக்கியா? தெலுங்குன்னு சொல்றிய, உன்னுடைய தமிழுக்கு நீ கிடைச்சது என்ன? அவர் பேசுன அந்த தமிழை உன்னால பேச முடியுமா? திருப்பி நீ பேசுவியா? நீ கூட ஏதாவது சினிமாவில் டைரக்ட் பண்ணதா சொல்றாங்க. படம் வந்துதான் என்னன்னு தெரியாது, கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. நீ என்னென்ன கதை விட்டுருக்கிற? பிரபாகரன் மயல்கறி சாப்பிடுவார், ஆமைக்கறி சாப்பிடுவார். ராஜராஜ சோழன் வந்து ஆமையை ஓட்டி தான் வடி கட்டி பிடிச்சிட்டு போனா. இங்கே நீ விடாத கதைக்கு அளவு உண்டா? பிரபாகரனோட உட்காந்துக்கிட்டு என்னென்ன சோறு சாப்பிட்டா அது இதுன்னு கதை விட்டேன். நாங்கள்லாம் கதை பேசுனதுக்கப்புறம் நீ காலியான, நான் புலமைப்பத்தன்னு மாறி மாறி சொன்னதுக்கு பிறகு நீ என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும். பிரபாகரனை கிளைம் பண்ணுறதுக்கு 2 ஆள் தாங்க உரிமை உண்டு. ஒன்று வந்து நெடுமாறன், இன்னொன்று வந்து புலமைப்பத்தன், 3வது எங்கள் குடும்பம். எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் கூட இருந்தா அப்படி பிரபாகரன். எங்கள் வீட்டில் தான் சாப்பிட வருவா, அப்படி என்னோட தான் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி என்னை வந்து சிபிஐயில் கேள்வி கேட்டாங்க. எனக்கும் பிரபாகரங்க என்ன உறவுன்னு சொல்லி என்னை வந்து போட்டு ஒரு நாளே பெரட்டி எடுத்தாங்க. கூடவே இருந்து சாப்பிட்ட சமைச்சு போட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த சீமானை வந்து எந்த போலீஸாவது கேட்டுச்சா? எங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுத்தாங்க. அமெரிக்கன் காலத்தில் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து உட்காந்தாரு, பிரபாகரன் ஆதரிக்க கூடாதுன்னு. அவ்வளோ பொய்யா பேசுகிற ஆள் இப்படி கிளப்பி விட்டு கதையை கிளப்பி விட்டு அவர் ஸ்டாலின் தெலுங்கானுக்கு பண்ணுறதுல என்ன லாபம்? இருக்கட்டும், தெலுங்குனா இருந்தாலும் அந்த ஆள் செஞ்ச தமிழ் சேவை நீ செஞ்சியா? நீ முன்னாடி தமிழ் சேவை என்ன? நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசும்போது 2 பேருக்கு கிளைம் பண்ணி ஒன்று புலமை பற்றி நெடுமாறன் சொன்னீங்க. எம்ஜிஆர் தரப்பு கூட வச்சுக்கலாம். எம்ஜிஆர் பெரிய சப்போர்ட்டு. அவர் பல விஷயங்களுக்கு பிரபாகரன் இது பண்ணுறதுக்கு என்ன தான் யூஸ் பண்ணார். பல விஷயங்கள் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. என்னென்னலாம் என்ன பண்ண சொன்னார்னு எனக்கு தான் தெரியும், எங்கள் அண்ணனுக்கு தெரியும். செத்து போயிட்டார் ஜனார்தனம், அவருக்கு தெரியும். அந்த மாணவர் தலைவராக இருந்த ஜனார்தனம் தமிழ் எழுத்துக்காக பாடுபட்டவர். அவங்கெல்லாம் அவரை வந்து பிரபாகரன் கடைசியில் வந்து அவரை அமிர்த தாள்னு சொல்லி ஒதுக்கிவிட்டா. அப்படி இல்லாட்டி போன ஜனார்தனம் எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் செஞ்சவர். என்னுடைய நண்பர் டாக்டர் மோகன் கரூர் வாங்கல்ல அவனுடைய நிலத்தில் தான் விடுதலை புலிகளுடைய பயிற்சி முகாம்கள் அங்கே தான் இருந்தது. அவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அதுக்கு பிறகுதான் நான் பிரபாகரனுடைய இதிலிருந்து விலகினேன். நான் இதெல்லாம் இவருக்காக நான் சொல்லலை, மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி போலிகளை நம்பிட்டு ஏமாறாதீங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அவர் பிரபாகரனை பார்த்தாராங்கிறது என்னுடைய சந்தேகமா இருக்கு. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் யாரும் பெரியாரை பற்றி எதுவும் பேசல. பெரியார் ஒரு என்ன சொன்னாங்கன்னு திமுக காரங்களே பெரியார் பற்றி கலைஞர் பேசுவார், மற்ற யாரும் பேசுவாங்க. இவங்க செத்த அப்புறம் ஏன் இந்த பெரியார் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்காங்க? அது என்னன்னா, இதுக்கு நம்ம வந்து தேங்க் பண்ண வேண்டியது வந்து எச் ராஜா, எஸ்.வி. சேகர் அந்த கூட்டத்தை தான் நம்ம தேங்க் பண்ணணும். உடனே எழுந்தாங்க. ஆட்சி வந்துடுச்சுன்ன உடனே
அடங்கி கிடந்த பார்ப்பனர்கள் அப்படியே பொங்கி எழுதாங்க, வந்துட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு. ஆட்சி வந்துருச்சுருந்தாங்களா இவங்க இறந்து? பாஜக ஆட்சிக்கு வந்தது பிறகு தான் இவங்க ஆட்டமே ஆரம்பிச்சது. ஜெயலலிதா இருந்தபோது கூட ஆட்டம் போடல. ஏன்னா ஜெயலலிதா ஜெயேந்திரர் உள்ள தள்ளின போது கொஞ்சம் ஆட்டம் போட்டோம்னா நம்மள இது பண்ணிடுவாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஜெயலலிதா பாப்பாத்தியா இருந்தாலும் முழு செல்வாக்கு சசிகலா கிட்ட இருந்தது. பிராமணர் அல்லாத ஒரு பெண்ணுக்கிட்ட போயிடுச்சு. இவங்க எவ்வளோ உடைக்க முயற்சி பண்ணி, சோவெல்லாம் எவ்வளோ உடைக்க முயற்சி பண்ணி கூட அவங்களால வெற்றி காண முடியல. சசிகலா ஜெயலலிதாங்கிற பாப்பாத்தியை பயன்படுத்திட்டு பார்ப்பனர்கள் உள்ள வர விடாமல் சசிகலா ஃபுல்லாக தடுத்துட்டாங்க. திராவிட இயக்க தலைவியாக ஜெயலலிதா இருந்ததுக்கு காரணம் சசிகலா பின்னாடி இருந்தது தான், நடராஜன் பின்னாடி இருந்தது தான் காரணம். அதனால தான் 65% இடஒதுக்கீடுலாம் அவங்க கொண்டதுக்கு காரணம் சசிகலா நடராஜனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். பெரியார் என்ன நினைச்சார் அதெல்லாம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயங்காரா இருந்த ஹிந்து பத்திரிகையுடைய எடிட்டரையும் கைது பண்ணி உள்ள தள்ளிச்சு. ஐயரா இருந்த காஞ்சி மடத்தை ஜெயேந்திரனையும் உள்ள தெளிச்சு, ஐயரையும் உள்ள தெளிச்சு, ஐயங்காரையும் உள்ள தள்ளுற அளவுக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்த தீவிரமான திராவிட இயக்கக்காரர்கள் கூட செய்யாத ஒரு விஷயத்த ஜெயலலிதாங்கிற பாப்பாத்தி எப்படி செஞ்சாங்க? சசிகலாங்கிற ஒரு நான் பிராமின் பின்னாடி இருந்தது தானே காரணம். அதனால திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சின்னு நாங்கள் சொன்னோம். அது ஒரு பிராமணர்கள் ஜெயலலிதா சிஎம்ஆ இருந்தது தங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அதிகாரம் பார்க்கல. அவங்க அப்படித்தான் நினைச்சாங்க. நமக்கு வந்துருச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு, ஆட்சி வந்துருச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்தா, அந்த அம்மா கிட்ட ஒருத்தர் கூட பார்ப்பனர்கள் எந்த செல்வாக்கையும் பிரயோகிக்க முடியாத அளவுக்கு தடைக்கெல்லாம் இந்த மாதிரி நின்றுடுச்சு. அதனால தானே அந்த அம்மா இறந்த உடனே சசிகலாவை பல வகையான கேஸ் வழக்குகளில் சிக்க வைக்கிறதுக்கு அச்சு ஊடகங்கள் ஏன் இப்படி இது பண்ணுதுன்னா, காரணம் சசிகலா பிராமணர்களை உள்ள விடாம தடுத்தது தான் காரணம். இப்போ எனக்கு இப்போ தமிழ்நாட்டு பிராமணர்கள் அவங்க என்னதான் அப்போ அதிமுகவும் வேண்டாம், சசிகலா வேண்டாம், இங்கே திமுக மீதும் அவங்க வெறுப்பு. அப்போ என்னதான் அவங்கள லட்சியம்? இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே பிராமணர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. காரணம் என்னன்னா, அவர் தமிழ்நாட்டை சேராதவர், பாதி பிராமண எண்ணங்கள் அவர்கிட்ட இருந்தது. அவருடைய மனைவியா ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தது ஜெயலலிதா. எல்லாமே பிராமணர்கள், அவரை சுற்றி நிறைய பிராமணர்கள் இருந்தாங்க. அவருடைய அதிகாரிகள் நிறைய பேர் பிராமணர்கள் இருந்தாங்க. அதனால நம்முடைய ஆட்சி நடந்ததுன்னு சொல்லி தான் எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை அவங்க கொடுத்தாங்க. ரெண்டாவது, அந்த கடவுள் மறுப்புங்கிறத எம்ஜிஆர் பெருசாக எடுக்கவே இல்லை. மூகாம்பிகைக்கு போகிறதும் இது பண்ணுறதும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடவுள் மறுப்பை அவர் எடுத்துக்கல. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆட்சி நடக்குது அவங்க நினைச்சாங்க. ஒரு பகுத்தறிவு சம்பந்தமான எந்த விஷயமும் அவர் செய்யலை. ஆனால் அவர் செஞ்சதில் என்ன 2-3 விஷயங்கள் திராவிட இயக்கம் செய்யாத கூட செஞ்சதுன்னு ஒன்று எடுத்தாக்கா, பெரியாருடைய நூற்றாண்டு விழா எம்ஜிஆர் காலத்தில் வந்தது. அந்த நூற்றாண்டு விழாவை பிரமாதமாக நடத்தினார். ஒளி காட்சியெல்லாம் நடத்தி அற்புதமாக நடத்தினார். பெரியாருடைய நூற்றாண்டை வேற யார் அந்த மாதிரி நடத்தியிருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது தமிழுக்கு அவர் செஞ்சது பெரியார் எழுத்துக்களை பயன்படுத்த சொன்னார். அது ஒன்றும் அந்த பழைய வீரமாமுனிவர் எழுத்துக்கள் தான் இருந்தது. அதை மாற்றி பெரியார் எழுத்துக்களை கொண்டு அதை பயன்படுத்த சொன்னார். அதனுடைய விளைவு கணினிக்கு தமிழ் சுலபமாக பயன்படுத்துகிற மொழியாக மாறிச்சு. அந்த வகையில் தமிழுக்கு பெரிய தொண்டாற்றியதில் அது ஒன்று. 3வது, தமிழ் பல்கலைக்கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார். தமிழுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பித்தார். இது 3 அவர் செஞ்ச தமிழுக்காக செய்த ஒரு பெரிய ஒரு விஷயமா அவருடைய சாதனைகளாகவே நான் அதை தான் கருதுறேன். அது யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த 3 விஷயம்தான் பார்ப்பனர்களுக்கு எம்ஜிஆர் மேலே கொஞ்சம் வெறுப்பு உண்டாச்சு. ஏன்னா நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இவருக்கு ஆதரவு கொடுத்தாக்கா இந்த ஆள் சமஸ்கிருதத்தை வளர்த்துறதை விட்டு தமிழை வளர்த்திக்கிட்டு இருக்கானுங்கிற கோபம் அவங்களுக்கு அதில் வந்தது. ஓகே சார், இதில் என்னென்ன இப்போ பிராமணர்கள் திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக மாற்ற கட்சிகளை ஒரு விமர்சனம் என்னென்னா, நீங்கள் எங்களை பிராமணர் திமுக மட்டும் என்ன, அண்ணா ஆரம்பிச்ச திமுக ஒரு முதலியார் கட்சி தான், அது முதலியார் ஆதிக்கம் உள்ள கட்சி தான், எங்களை வேணாம்னு சொல்லிட்டு முதலியார்கள் ஆதிக்கம் பார்க்குறாங்க, அப்போ அதுவும் ஜாதி அரசியல் தானே அப்படின்னு. ஜாதி அரசியல் வேற, ஜாதியோட இன அரசியல் ஒன்று இருக்குது. நீங்களும் நானும் நீக்ராய்டு இனத்தை சேர்ந்தவங்க. பார்ப்பனர்கள் காக்கேசியர்கள் இனமே வேற. இந்த ஆசிய இனத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. காக்கேசியர்கள் ஐரோப்பிய இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்க இப்போ ஈரான் தேசத்தை சேர்ந்த ஆட்கள் காக்கேசியர்கள். நாம நீக்ராய்டு. அப்பா இல்லை, பட் என்னன்னா இனமே வேற. உள்ள வந்தவங்க இவங்க இங்கே உக்காந்துக்கிட்டு
முதலியாராக இருக்கிற அண்ணாதுரை முதலியார் ஆட்சி தான் நடந்தது. தமிழர். இப்போ பழனிசாமி வந்திருக்காரு, தமிழர். பன்னீர்செல்வம் வர்றார், தமிழர். ஸ்டாலின் தமிழர். ஸ்டாலின் தமிழர். அவங்கெல்லாம் தமிழர்கள் தான், எல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் நீ யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிற? ஜெயலலிதாவை கொண்டு வரணும்னு நினைக்கிற. ஆனால் அந்த அம்மா உன்னை காலவாரிடுச்சு. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் உங்களை காலவாரிட்டார். உங்களுக்கு கடைசியாக இருந்த வந்தது ராஜாஜி உங்களுக்கு வந்து பெருசாக ஆதரிக்கலை. ஒரு பிராமணராக இருந்து காக்கேசியராக இருந்தும் கூட உங்களை வந்து பெருசாக இது பண்ணல. அவர் 30வது வருஷத்தில் வந்து இப்போ முதலமைச்சராக இருந்தபோது ஹிந்தியெல்லாம் கொண்டு வரதுக்கு பார்த்தாரு. அதே ராஜாஜி 67 வந்தபோது 50 வந்தபோது ஹிந்தியை ஆதரிக்கல. நாம் வேற இனங்க, நம்ம நீக்ராய்டு இனங்க, அவங்க காக்கேசியர்கள், அவங்க வேற. அவங்க எப்படி நம்ம நாட்டை உரிமை கொண்டாடலாம்? நம்ம கலரே கருப்புங்க, அவங்க கலரே சிவப்பு மஞ்சள். அவங்க எப்படி இந்த இந்தியாவுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? முகலாயர்கள் யாருன்னு கேட்பீங்க. முகலாயர்கள் வந்து மங்கோலாய்ட்ஸ். 3 இனம் தான் மனித இனம் வந்து 3 பிரிக்கிறான். காக்கேசியன்ஸ், மங்கோலாய்ட்ஸ், நீக்ராய்ட்ஸ். இதில் மங்கோலாய்ட்ஸுங்க மங்கோல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் முகல்சன் பேர் வந்தது. அவங்க மங்கோலியர்கள். இவன் வந்து காக்கேசியன், ரோம் அந்த பக்கத்தை சேர்ந்து அங்கேருந்து மாடு ஓட்டிக்கிட்டு வந்தவங்க. இந்த பூமிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. அதனால தான் நம்ம அவங்கள வந்து இன்னைக்கு வரலும் நம்ம அந்நியர்கள் சொல்கிறோம். பெரியார் வந்து வெள்ளையர்களை பிரிட்டிஷ்காரர்கள் வெளியே போகும்போது என்ன சொன்னார்னா, நீ வெளியே போய் என்னையா பிரயோஜனம், என்ன அவங்ககிட்ட விட்டு போகிறேன்னாரு. இந்த வந்தேரிகிட்ட என்ன விட்டுட்டு போகிறேன், அதுக்கு நீயே இருந்துட்டு போ, வெள்ளைக்காரங்கிட்டே இருந்துட்டு போகிற சேட்டுக்காரன் சப்பாத்திங்கிறவங்ககிட்ட நான் இருக்கணும்னு கேட்டார். அதைத்தான் இவனுக்கு சொல்கிறது இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தாருன்னு. இப்போ புரியுது இல்லை எதுக்காக என்ன பேசினாருன்னு. ஏன்னா இவனுக்கு கைக்கு நாடு வருதுங்கிறத வந்து பெரியார் இது பண்ணார், அப்போஸ் பண்ணார். நாட்டை இப்போ வெள்ளைக்காரன் யார்கிட்ட கொடுத்துட்டு போனான்? பிராமின்ஸுக்கிட்ட தான் கொடுத்துட்டு போனான். பாப்பானுக்கு தானே உட்காந்தானுங்க. பாஜக பெரியாரை வைத்து ஒரு விமர்சனம்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து பெரியாருக்கு எதிராக இருந்தார். பெரியார் வந்து முத்ரா 2 பேரும் எதிரெதிர் துருவங்களா இருந்தாங்க 50களில். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது உண்மை. முத்துராமலிங்க தேவர் வந்து திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கவே இல்லை. அண்ணா வந்து அவர் ரொம்ப கேவலமாகலாம் பேசினார். ஏன் பேசினார்னு யாருக்கும் தெரியாது. எப்போன்னாக்கா மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவில் பீட்டராஜன் தலைமையில் நடக்கும்போது அண்ணாவை கெட்ட வார்த்தையில் பேசி கேவலப்படுத்தினார். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஒரு நேஷனல் தலைவராக இருந்தாலும் கூட அவருடைய தலைமைக்கு கேள்விக்குறியாக மாறினது திமுக. அந்த தன்னுடைய தலைமை கையை விட்டு போகுதுங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்தது. 2வது அவருடைய சில நடவடிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடல. நேதாஜி அவர் வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தார். நேதாஜி ஏறத்தாழ மறந்து போன ஒரு தலைவராக மாறிட்டார். ஆனால் அதே சமயம் இவர் வந்து நேதாஜி வந்து தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருந்தார். முத்துராமலிங்க தேவர் வந்து பெருசாக நினச்சிக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு நேதாஜியை வந்து இது பண்ணாருன்னா, தான் சாப்பிடும்போது இன்னொரு தட்டை வச்சு அதில் எல்லாத்தையும் பரிமாற வைப்பாராம். அதாவது நேதாஜி வந்து சாப்பிடுவார் தான் கூட அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸ் மேலே அவர் இருந்தார். சுபாஷ் சந்திர போஸுங்கிற ஒரு ஆளை நேதாஜி ஆக்கினதே முதல்வர் தேவர் தான். இவர் தான் உருவாக்குனார். இல்லாட்டி போன நேதாஜி எவனுக்கு தெரியும்? இவர் தான் உருவாக்குனார். அதே மாதிரி மலையா கணபதினு ஒரு முக்குளத்தை சேர்ந்த ஒரு மலையாவை சேர்ந்த இளைஞன் தான் அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்தான். நேதாஜிங்கிற ஒரு ஆளை உருவாக்குனதே இவங்க 2 பேர் தான். இன்னைக்கு மலையா கணபதி வங்காளத்தை சேர்ந்தவன் எவனுக்கு தெரியாது. நேதாஜி ஆக்கினது அந்த மலையா கணபதி முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க தேவர் அவங்க ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க. கணபதி அவங்க ஞாபகம் கூட வச்சுக்கல. அப்படிப்பட்ட இது வந்து அவருடைய இது கொஞ்சம் அவுடேட் ஆகிட்டார். 2வது முக்குளத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தெற்கு மாவட்டங்களில் இருந்தவங்க தான் முத்துராமலிங்க தேவரை பெருசாக இது பண்ணாங்களே ஒழிய, வடக்கு மாவட்டங்களில் இருந்தவங்கலாம் வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி அவ்வளவா தெரியாது. ஏன்னா நான்லாம் கூட அந்த இனத்தை சேர்ந்தவன் தான். எனக்கெல்லாம் மதுரையில் போய் படிக்கிறப்பெல்லாம் அப்படி ஒரு தலைவர் இருக்கிறதே தெரியாது. பட் அவர் ஒரு தேசிய தலைவராக இருந்தாருங்கிறதுலாம் இது ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற ஒரு கட்சி, அது வந்து அகில இந்திய கட்சியாக தான் இருந்தது. அவர் கூட இந்த கோல்வால்கரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. யார ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வால்கரை இருக்கலாம் தெரியும். நான் தான் சொல்கிறேனே, எங்கள் வடக்கு மாவட்டத்தில் இருந்த நாங்கள்லாம் வந்து அவரை பற்றி எங்களுக்கு தகவலே தெரியாது. நான் மதுரையில் படிக்க போன போது தான் எனக்கு அப்படி ஒரு தலைவர் இருக்கிறதே தெரிய வந்தது. அதோட எனக்கு தெரியாது.
அதாவது அதை இப்போ என்னை பற்றி ஒரு கமெண்ட் என்ன வருதுன்னா, அவர் வந்து தேசிய தலைவர், அவர் வந்து ஒரு ஜாதி தலைவர்னு சொன்னது தப்புன்றாங்க. தேசிய தலைவர் தான் அவர். ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறது அகில இந்திய கட்சியாக தான் இருந்தது. அப்புறம் அது சுருங்கி காணாமல் போச்சுங்கிறது வேறு. மூக்கையா தேவர்லாம் கடைசியாக அதில் எலெக்ஷனில் நின்னாங்க. மூக்கையா தேவருடைய உறவுக்காரர் தான் காலஞ்சென்ற விவேக், நடிகர் விவேக் எல்லாம் ரொம்ப நேரங்களில் சொந்தக்காரர் அவங்கெல்லாம் இருந்தாங்க. பட்டு முத்துராமலிங்க தேவரோட இந்த ஃபார்வர்ட் பிளாக்கு போயிடுச்சு. அது போயிடுச்சு. அது நேதாஜியால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதுக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தது, நாடாளுமன்ற இதெல்லாம் இருந்தார், உறுப்பினராலாம் இருந்தார் தேவர். ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து என் கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்கள் நேரத்தை ஒதுக்கிட்டு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.